بسم الله الرحمن الرحيم. السلام عليكم ورحمة الله وبركاته. அல்ஹம்துலில்லாஹ். கண்ணியத்திற்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, இன்றைக்கு மரணித்தவர்களுக்கு நாம் துஆ செஞ்சா அல்லாஹ் தஆலா அந்த துஆவை ஏற்றுக்கொள்வானா, கபூல் செய்வானா என்பதை பற்றியும், இன்னும் சிலர் மௌத்தா போனவங்களுக்காக நாம துஆ கேட்டா அந்த துஆ கபூலாகாது, மௌத்தா போனவங்க அவங்க செஞ்ச பாவத்துக்கு அவங்களே துஆ செஞ்சாதான் அல்லாஹ் தஆலா அதை கபூல் செய்வான் அப்படின்னு சொல்லிக்கொண்டு பலர் கூறுகிறார்கள். கண்ணியத்திற்குரியவர்களே, மரணித்தவர்களுக்கு நாம் துஆ கேட்டால் அல்லாஹு அதை ஏற்றுக்கொள்வானா என்பதை பற்றி இஸ்லாமிய கண்ணோட்டத்தில், அகீதாவின் பார்வையில், ஹதீசுகளின் பார்வையில் இன்ஷா அல்லாஹ் நாம் பார்க்கலாம். அல்லாஹு ஜல்ல ஷானஹு வ தஆலா கபூல் செய்வானாக. கண்ணியத்திற்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, துபரானி என்ற ஹதீசு கிதாபிலே அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஹதீஸ். அலி இப்னு அபி தாலிப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய தாயார் ஃபாத்திமா பின்த் ஹஸத் ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் வஃபாத்தான போது அங்கு வருகை தந்த கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமா அவர்கள் அந்த அம்மையாரினுடைய, அந்த மையத்தினுடைய தலைமாட்டிலே அமர்ந்து, என்னுடைய தாயார் அவர்களே, என்னுடைய தாயே, தங்களுக்கு அல்லாஹு தஆலா அருள் புரிவானாக, அவன் ரஹ்மத்தை செய்வானாக. என்னுடைய தாயார் வஃபாத்தானதற்கு பிறகு எனக்கு நீங்கள் தாயாக இருந்தீர்கள். பசித்திருந்த எனக்கு நல்ல உணவுகளை வழங்கினீர்கள். தாங்கள் நல்ல ஆடை அணியாவிட்டாலும் எனக்கு நல்ல ஆடைகளை எடுத்து தந்தீர்கள். இவைகளையெல்லாம் அல்லாஹுவின் திரு பொருத்தத்தையும் மறுமை நாளின் மறுமையின் வெற்றியும் நாடி நீங்கள் செய்தீர்கள் என்று கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமா அவர்கள் திருவாய் மலர்ந்தார்கள். அம்மையார் அவர்களுடைய தலைமாட்டிலே அமர்ந்து கொண்டு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமா அவர்கள் இவைகளை சொன்னார்கள். அவ்வாறு இவைகளை சொல்லி தொடர்ந்து அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய தாயார் ஃபாத்திமா பின்த் அஸத் ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுக்காக கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமா அவர்கள் இவ்வாறு துஆ செய்தார்கள். என்னுடைய தாயார் ஃபாத்திமா பின்த் அஸத் ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை யா அல்லாஹ் மன்னிப்பாயாக, கபரில் அவர்களுக்கு நல்ல ஆதாரத்தை மொழியச் செய்வாயாக. மலக்குமாருடைய கேள்விகளுக்கெல்லாம் லேசாக்குவதற்காக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் துஆ செய்தார்கள். அவர்களுடைய நுழைவிடம், அதாவது கபரை நீ விசாலப்படுத்துவாயாக, உன்னுடைய நபியின் பொருட்டாலும், அதாவது கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பொருட்டாலும், எனக்கு முன் சென்ற நபிமார்களின் பொருட்டாலும் என்று நபிமார்களை வசீலாவாக முன்வைத்து ஃபாத்திமா பின்த் அஸத் ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுக்காக அல்லாஹ் தஆலாவினுடைய தூதர் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் துஆ செய்தார்கள். நிச்சயமாக நீ கிருபையாளர்களுக்கெல்லாம் கிருபையாளனாக இருக்கிறாய் என்று துஆ செய்தார்கள். பின்னர் அவர்கள் ஜனாசா தொழுகையை தொழுது அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு, அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு, கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அம்மையார் அவர்களை கபருக்குள் வைத்தார்கள். கடிகத்திற்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, இந்த செய்தி தபரானி என்ற கிதாபிலே பதிவிடப்பட்டிருக்கின்றது. அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள். இந்த ஹதீஸை அடிப்படையாக வைத்துக்கொண்டு, இந்த ஹதீஸை ஆதாரமாக வைத்து நாம் நம்முடைய உறவுகள் மரணித்தால், நம்முடைய நண்பர்கள் மரணித்தால் நாம் அவர்களுக்காக நாம் துஆ செய்ய வேண்டும். துஆ செய்வதென்பது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டித் தந்த நல்ல ஒரு வழிமுறையாகும்
என்பது இதன் மூலமாக நமக்கு ஒரு செய்தி புலனாகிறது. அதே போன்று இரண்டாவதாக நபிமார்களை முன்வைத்து துஆ கேட்பதென்பது, இந்த நபியின் பொருட்டால் இந்த அம்மையானுடைய பாவங்களை மன்னிப்பாயாக என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே முன்கடந்த நபிமார்களை முன்வைத்து துஆ கேட்டார்கள் என்பதால் கண்ணியத்திற்குரியவர்களே, நாமும் நபிமார்களை முன்வைத்து துஆ கேட்டால் அந்த துஆ கபூலாகும். மரணித்த அவர்களுக்காக மட்டுமல்ல, நம்முடைய வாழ்விலே வியாபாரங்கள் செழிப்பாக செம்மையாக ஹலாலான முறையிலே சம்பாதிப்பதற்கும், திருமணமாகாதவர்கள் நல்ல இணையை ஆக்குவதற்கும், திருமணமானவர்களுக்கு பல வருடங்களாக பிள்ளை வாக்கியம் பெறவில்லை என்று சொன்னால் அதற்காகவும் நபிமார்களை முன்வைத்து நாம் துஆ செய்தால் அல்லாஹு தஆலா அந்த துஆவை விரைவில் கபூல் செய்வான் என்பதற்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டித்தந்த இந்த ஹதீஸ் நமக்கு நல்ல ஒரு ஆதாரமாக இருக்கிறது. அல்லாஹு ஜல்ல ஷானஹு வ தஆலா நாம் சொன்னதையும் கேட்டதையும் நல்ல சாலிஹான அமல்களாக ஆக்கி அருள் புரிவானாக. وآخر دعوانا أن الحمد لله رب العالمين. السلام عليكم ورحمة الله وبركاته.